சென்னையின் அந்த பரபரப்பான காலை வேளை. அர்ஜுன் அலாரம் அடிப்பதற்கு முன்பே எழுந்துவிட்டான். புதிய வேலை, பெரிய நிறுவனம் என்பதால் நேரத்திற்கு செல்ல வேண்டும் என்ற பதற்றம் அவனிடம் எப்போதும் உண்டு. ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தபோது சூரியன் மெல்ல எட்டி பார்த்து கொண்டிருந்தது. இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு, சீக்கிரம் கிளம்பணும் என்று தனக்குள்ளேயே சொல்லி கொண்டவன் டவலை எடுத்துக்கொண்டு குளியலறை நோக்கி நடந்தான். அவன் தங்கி இருந்த அவனது சித்தப்பா முரளியின் வீடு. முரளி சித்தப்பா ஒரு தனியார் செக்யூரிட்டி நிறுவனத்தில் இரவு பணியில் இருந்ததால் காலை 8 மணிக்குத்தான் வீடு திரும்புவார். வீட்டில் அவனும் அவன் சின்னம்மா ரேகாவும் மட்டுமே இருப்பார்கள். அர்ஜுன் தூக்க கலக்கத்தில் பாதி கண்களை மூடிக்கொண்டே குளியலறையை நோக்கி சென்றான். வழக்கமாக அந்த நேரத்தில் குளியலறை காலியாகத்தான் இருக்கும். ஆனால் அன்று குளியலறையின் கதவு லேசாக திறந்திருந்தது. யாரோ உள்ளே இருப்பார்கள் என்ற எண்ணம் அவனுக்கு தோன்றவில்லை. ஒருவேளை காற்றுக்கு திறந்திருக்கும் என்று நினைத்து கொண்டு நேராக உள்ளே நுழைந்தான். உள்ளே சென்ற அடுத்த நொடி அர்ஜுனின் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. அங்கே ரேகா குளித்து கொண்டிருந்தாள். ஷவரிலிருந்து கொட்டும் தண்ணீர் அவளது உடலில் பட்டு தெரித்து கொண்டிருந்தது. அர்ஜுன் சற்றும் எதிர்பார்க்காத அந்த காட்சி அவனை அப்படியே சிலையாக நிறுத்தியது. நகர வேண்டும் என்று மூளை சொன்னாலும் கண்கள் அந்த அழகில் கண்டொன்று நின்றன. சத்தம் கேட்டு திரும்பிய ரேகா அர்ஜுனை பார்த்ததும் திடுக்கிட்டாள். அவளது கண்களில் அதிர்ச்சியும் ஒருவித கலக்கமும் தெரிந்தன. அந்த ஒரு வினாடி இருவரின் பார்வையும் நேருக்கு நேர் சந்தித்து கொண்டன. அர்ஜுன் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவள் உடலில் இருந்த நீர்த்துளிகள் ஒவ்வொன்றாக தரை நோக்கி நழுவி விழுந்தன. அந்த தருணம் மிகவும் நிசப்தமாக இருந்தது. திடீரென சுய நினைவு பெற்றவளாக ரேகா அருகில் இருந்த டவலை எடுத்து அவசரமாக தன் உடலை சுற்றி கொண்டாள். அவளது முகம் வெட்கத்தாலும் கோபத்தாலும் சிவந்திருந்தது. அர்ஜுன், நீ எப்படி இங்க என்று படபடப்புடன் கேட்டாள். அர்ஜுன் தடுமாறினான். நாக்கு ஒட்டி கொண்டது போல இருந்தது. அது நான் டியூட்டிக்கு கிளம்பணும் சின்னம்மா, குளிக்கலாம்னு வந்தேன். நீங்க உள்ளே இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது என்று திக்கி திணறி பேசினான். சற்று சுதாரித்து கொண்ட அர்ஜுன், ஆனா சின்னம்மா, நீங்க குளிக்க வரும்போது கதவை பூட்டிட்டு வரக்கூடாதா? உங்க மேலத்தான் தப்பு என்று மெல்லிய குரலில் சொன்னான். அவனது பார்வையில் இன்னும் அந்த தாக்கம் குறையவில்லை. ரேகா சட்டென தலை குனிந்து கொண்டாள். ரொம்ப வேர்க்குதுன்னு அவசரமா வந்தேன் அர்ஜுன். சரி, நீ முதல்ல வெளியே போ, நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன் என்றாள். அர்ஜுன் அங்கிருந்து மெல்ல வெளியே வந்தான். ஆனால் அவனது மனதிற்குள் ஏதோ ஒன்று புதிதாக முளைவிட்டிருந்தது. அந்த அறையின் ஈரப்பதமும் ரேகாவின் அந்த தோற்றமும் அவனது சிந்தனையை முழுமையாக ஆக்கிரமித்திருந்தன. அன்று காலை பொழுது வழக்கம் போல தொடங்கவில்லை என்பது மட்டும் அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. குளியலறையிலிருந்து வெளியே வந்த அர்ஜுன் ஹாலில் இருந்த சோபாவில் அமர்ந்தான். ஆனால் அவனால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவனது கண்கள் மீண்டும் மீண்டும் அந்த மூடிய கதவையே பார்த்தன. சில நிமிடங்களுக்கு பிறகு ஈரக்கூந்தலை துடைத்து கொண்டே ரேகா வெளியே வந்தாள். அவள் முகத்தில் ஒரு விதமான சங்கடமும் அதே சமயம் ஒரு மர்மமான புன்னகையும் கலந்திருந்தது. அர்ஜுன் அவளை ஏறிட்டு பார்த்தான். சின்னம்மா, நான் கேட்டதுக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லல. ஏன் கதவை பூட்டாம குளிச்சிங்க? நான் மட்டும் இல்லாம வேற யாராவது வந்திருந்தா என்ன ஆயிருக்கும் என்று சற்று அதிகாரமான தொனியில் கேட்டான். ரேகா தன் ஈரக்கூந்தலை ஒரு பக்கம் ஒதுக்கிவிட்டு அவன் அருகில் வந்தாள். அவளிடம் இருந்து அந்த சோப்பின் நறுமணம் அர்ஜுனின் நாசியை துளைத்தது. ஏன் அர்ஜுன் இவ்வளவு கோபப்படுற? நேத்து ராத்திரி கரண்ட் இல்லாம ரொம்ப வேர்வையா இருந்தது, தூக்கமே வரல. காலையில அந்த நமைச்சல்ல அவசரமா குளிக்க ஓடினேன். பதற்றத்துல கதவை சரியா இழுக்கலன்னு நினைக்கிறேன் என்றால் மெல்லிய குரலில். அதுக்காக இப்படியா? இது சின்ன தப்பு இல்ல சின்னம்மா, அர்ஜுன் விடாமல் பேசினான். ரேகா லேசாக சிரித்தாள். அந்த சிரிப்பு அர்ஜுனை இன்னும் நிலைக்குலைய செய்தது. சரிதான், தப்புதான். ஆனா நீ ஏன் அர்ஜுன் அப்படியே நின்று பார்த்துட்டு இருந்த? உள்ள யாரோ இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் உடனே வெளியே போயிருக்கலாம்ல. நீனும் அங்கேயே நின்று வேடிக்கை பார்த்தது எதனால என்று அவள் எதிர்கேள்வி கேட்க அர்ஜுன் பதில் சொல்ல முடியாமல் திணறினான். அவள் சொன்னதில் உண்மை இருந்தது. அவனால் அதை மறுக்க முடியவில்லை. இருவருக்கும் இடையே ஒரு நீண்ட மௌனம் நிலவியது. அந்த மௌனம் வெறும் அமைதி மட்டுமல்ல, அது பல சொல்லப்படாத உணர்வுகளை சுமந்து நின்றது. சரி விடு, இனிமே கவனிச்சுக்கிறேன் என்று கூறிய ரேகா, நீ கிளம்பு, நேரமாச்சுல, நான் போய் உனக்கு டிஃபன் ரெடி பண்றேன் என சமையலறை நோக்கி நடந்தாள். அர்ஜுன் குளியலறைக்குள் சென்றான். அங்கே இன்னும் அந்த ஈரப்பதம் அப்படியே இருந்தது. ரேகா பயன்படுத்திய அதே ஷவரை அவன் திறந்தபோது விழும் ஒவ்வொரு நீர்த்துளியும் அவளுக்கு பதிலாக
தன் மேல் படுவது போல ஒரு பிரமை அவனுக்கு ஏற்பட்டது. வெளியே சமையலறையில் பாத்திரங்கள் உருளும் சத்தம் கேட்டது. அர்ஜுன் அவசரமாக குளித்துவிட்டு வெளியே வந்தான். அலுவலகம் செல்ல தயாரானாலும் அவனது கவனம் முழுவதும் சமையலறையிலேயே இருந்தது. அங்கே ரேகா என்ன செய்து கொண்டிருப்பாள்? அவள் மனதில் இப்போது என்ன ஓடிக்கொண்டிருக்கும்? குளியலறையின் சுவர்களில் இன்னும் ரேகா குளித்தபோது சிதறிய நீர்த்துளிகள் ஒட்டி இருந்தன. அர்ஜுன் சவரை திறந்தான். குளிர்ந்த நீர் அவன் உடல் மேல் பட்டபோது வழக்கமாக தரும் புத்துணர்ச்சிக்கு மாறாக ஒரு விதமான தகிப்பை உணர்ந்தான். அவன் கண்கள் குளியலறையின் ஒவ்வொரு மூலையையும் ஆராய்ந்தன. அவள் நிஜமாகவே கதவை பூட்ட மறந்தாளா? அல்லது இந்த கேள்வி அவன் மனதிற்குள் ஒரு ரிங்காரமாக ஒலித்து கொண்டே இருந்தது. ரேகாவுக்கும் முரளி சித்தப்பாவுக்கும் திருமணமாகி 12 ஆண்டுகள் ஆகிவிட்டன. சித்தப்பா தன் வேலையிலேயே குறியாக இருப்பவர். இந்த வீட்டில் ரேகாவின் தனிமையை அவன் பல முறை கவனித்திருக்கிறான். தண்ணீர் கொட்ட கொட்ட அர்ஜுனின் கற்பனை விரிந்தது. குளியலறையில் அவள் நின்றிருந்த விதம், அந்த ஒரு நொடி பார்வை பரிமாற்றம், பிறகு அவள் துண்டை சுற்றி கொண்டு பேசிய விதம் என அனைத்தும் அவன் மனக்கண்ணில் திரைப்படமாக ஓடின. தற்செயலாக நடந்திருந்ததால் ஏன் அவள் அவ்வளவு நிதானமாக பேச வேண்டும்? ஏன் என்னிடம் பதில் கேள்வி கேட்க வேண்டும்? வெளியே சமையலறையில் தாளிக்கும் சத்தம் கேட்டது. அர்ஜுன் அவசரமாக குளித்து முடித்துவிட்டு வெளியே வந்தான். அவன் உடை மாற்றிக்கொண்டு ஹாலுக்கு வந்தபோது ரேகா டைனிங் டேபிளில் தட்டுகளை அடுக்கி கொண்டிருந்தாள். அவளது முகம் இப்போது இயல்பாக இருந்தது. ஆனால் அந்த பார்வையில் ஏதோ ஒரு மாற்றம் இருப்பதை அர்ஜுன் உணர்ந்தான். குளிச்சாச்சா அர்ஜுன்? சீக்கிரம் வந்து சாப்பிடு, நேரமாகுது பாரு என்றாள் ரேகா. அர்ஜுன் அமைதியாக வந்து அமர்ந்தான். ரேகா அவனுக்கு இட்லிகளை பரிமாறினாள். அவள் பரிமாறும்போது குனியும் போது அவளது கூந்தலிலிருந்து ஒரு சொட்டு நீர் அர்ஜுனின் கையில் விழுந்தது. அந்த சிறு தீண்டல் அவனை மின்சாரம் தாக்கியது போல செய்தது. என்ன அர்ஜுன், அப்படியே இருக்க? இன்னும் அந்த ஞாபகத்திலேயே இருக்கியா என்று குறும்பாக கேட்டாள் ரேகா. அர்ஜுன் திடுக்கிட்டு அவளை பார்த்தான். அப்படி ஒன்றுமில்லை சின்னம்மா, ஆஃபீஸில் இன்னைக்கு ஒரு முக்கியமான ப்ரெசன்டேஷன் இருக்கு, அதான் யோசிச்சேன் என்று சமாளித்தான். சரி சரி சாப்பிடு, ராத்திரி ரொம்ப புழுக்கமா இருந்தது, அதான் காலையில குளிச்சேன். ஆனா நீ இவ்வளவு சீக்கிரம் வருவேன்னு நினைக்கல என்று மீண்டும் அதே காரணத்தை சொன்னாள். ஆனால் அவள் சொல்லும் விதத்தில் ஒரு விதமான ஈர்ப்பு இருந்தது. அர்ஜுன் சாப்பிட்டு முடித்துவிட்டு அலுவலக பையை எடுத்தான். அவன் கிளம்பும் போது ரேகா வாசற்கதவு வரை வந்து வழி அனுப்பினாள். சாயங்காலம் சீக்கிரம் வந்துட அர்ஜுன், சித்தப்பா வர லேட் ஆகும் என்று அவள் சொன்ன விதம் அவனுக்கு ஏதோ ஒரு சமிஞையை தருவது போல இருந்தது. அலுவலகத்திற்கு பேருந்தில் செல்லும்போது அர்ஜுனின் கண்கள் சாலையை பார்த்தாலும் மூளை முழுவதும் ரேகாவை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தது. இது வெறும் விபத்தா அல்லது அவள் திட்டமிட்டு அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினாளா? இந்த சந்தேகம் ஒரு மர்ம கதையைப் போல அவனுள் வளரத் தொடங்கியது. அர்ஜுன் குளித்து முடித்துவிட்டு தன் அறைக்குள் சென்று அலுவலக உடை மாற்றிக் கொண்டிருந்தான். தலைமுடியை துடைத்து கொண்டே கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தவனுக்கு இன்னும் குளியலறையில் பார்த்த அந்த பிம்பம் அகலவில்லை. சரியாக அந்த நேரத்தில் சமையலறையிலிருந்து ஒரு பலத்த சத்தம் கேட்டது. யாரோ கனமான பொருள் கீழே விழுந்தது போன்ற சத்தத்தை தொடர்ந்து ஆ அம்மா என்ற ரேகாவின் வேதனையான அலறல் சத்தம் வீடெங்கும் எதிரொலித்தது. அர்ஜுன் கையில் இருந்த துண்டை தூக்கி போட்டுவிட்டு அரைகுறையாக பட்டன் போட்ட சட்டையுடன் சமையலறையை நோக்கி ஓடினான். அங்கே அவன் கண்ட காட்சி அவனை பதற வைத்தது. ரேகா தரையில் சரிந்து கிடந்தாள். அருகில் ஒரு எவர் சில்வர் பாத்திரமும் சிந்திய நீரும் சிதறி கிடந்தன. அவள் வலி தாங்க முடியாமல் தன் வலது காலை பிடித்து கொண்டு துடித்து கொண்டிருந்தாள். அவள் அணிந்திருந்த மெல்லிய நைட்டி தரையில் சிந்தியிருந்த நீரில் நனைந்து அவளது உடலில் ஒட்டி இருந்தது. சின்னம்மா என்னாச்சு, எப்படி விழுந்தீங்க என்று பதற்றத்துடன் கேட்டபடி அர்ஜுன் அவளை நோக்கி பாய்ந்தான். அர்ஜுன் கால் ரொம்ப வலிக்குது, அந்த ஸ்டூல்ல ஏறி பாத்திரத்தை எடுக்க போனேன், வலிக்கிடுச்சு என்று கண்களில் நீர் மல்க கூறினாள் ரேகா. அர்ஜுன் தாமதிக்கவில்லை. அவளது இடுப்பிலும் தோளிலும் கை கொடுத்து அவளை தூக்க முயன்றான். அவள் வலியால் அவனது சட்டையை இறுக பற்றி கொண்டாள். அவளை தூக்கும் போது அவள் உடலின் வெப்பமும் அந்த ஈரப்பதமும் அர்ஜுனை ஒரு கணம் தடுமாற செய்தது. ஆனால் அவளது வேதனை அவனுக்கு முக்கியமாக தெரிந்தது. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சின்னம்மா, ஒன்றும் ஆகாது என்று சமாதானம் செய்தபடி அவளை தூக்கி கொண்டு மெல்ல படுக்கையறை நோக்கி நடந்தான். ரேகா தன் முகத்தை அர்ஜுனின் நெஞ்சில் புதைத்து கொண்டாள். அர்ஜுனுக்கு அவளது மூச்சு காற்று தன் மார்பில்
படுவதை உணர முடிந்தது. சமையலறையிலிருந்து படுக்கை அறை வரையிலான அந்த சிறு தூரம் அர்ஜுனுக்கு ஒரு யுகமாக தெரிந்தது. அவளை கொண்டு போய் மெத்தையில் மெதுவாக கிடத்தினான். ரேகா இன்னும் காலை பிடித்துக்கொண்டு முனகி கொண்டிருந்தாள். அவளது நைட்டி மேலே ஏறி இருந்தது. அவளது காலில் ஏற்பட்ட காயம் ஆழமாக தெரிந்தது. அந்த இடத்திலிருந்து இரத்தம் மெல்ல கசிந்து கொண்டிருந்தது. ஐயோ, இரத்தம் வருது, இருங்க சின்னம்மா, நான் போய் முதலுதவி பெட்டியை எடுத்துட்டு வரேன் என்று அர்ஜுன் பதற்றத்துடன் ஓடினான். படுக்கையில் கிடந்த ரேகா அர்ஜுன் வெளியே செல்வதையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கண்களில் வலி இருந்தது உண்மைதான். ஆனால் அர்ஜுன் தன்னை தூக்கிய போது காட்டிய அந்த அக்கறையும் அவன் அணைப்பும் அவளுக்குள் ஒரு புதுவிதமான உணர்வை தந்திருந்தது. அர்ஜுன் அலமாரியில் இருந்த முதலுதவி பெட்டியை பதற்றத்துடன் தேடி எடுத்தான். அவனது கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. மனதுக்குள் ஒரு புறம் ரேகாவின் காயத்தை பற்றிய கவலை இருந்தாலும் மறுபுறம் அவளை தூக்கி வந்தபோது ஏற்பட்ட அந்த தீண்டலின் தாக்கம் இன்னும் குறையவில்லை. பஞ்சு, டெட்டால் மற்றும் களிம்பு ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு அவசரமாக ரேகாவின் அறைக்குள் நுழைந்தான். அங்கே ரேகா மெத்தையில் சாய்ந்தபடி அமர்ந்திருந்தாள். வலியினால் அவளது கண்கள் சிவந்து நீர் கோர்த்திருந்தது. அவளது இடது கால் சற்று மேலே தூக்கியபடி இருக்க காயத்திலிருந்து கசிந்த இரத்தம் அந்த வெள்ளை மெத்தையில் ஒரு சிவப்பு கோலத்தை வரைந்திருந்தது. அர்ஜுன் மெதுவாக அவள் அருகில் மண்டியிட்டு அமர்ந்தான். சின்னம்மா, கொஞ்சம் காலை நீட்டுங்க, பயப்படாதீங்க, நான் சுத்தம் பண்றேன் என்றான் தாழ்வான குரலில். ரேகா மெல்ல காலை நீட்டினாள். அவளது கணுக்காலுக்கும் முழங்காலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு நீண்ட சிராய்ப்பு ஏற்பட்டிருந்தது. அர்ஜுன் பஞ்சில் டெட்டாலை நனைத்து காயத்தை சுற்றிலும் துடைக்க ஆரம்பித்தான். குளிர்ந்த அந்த மருந்து பட்டதும் ரேகா ஆ என மெல்லிய குரலில் முனகி அர்ஜுனின் தோலை இறுக பற்றினாள். சாரி சின்னம்மா, வலிக்குதா? இதோ முடிஞ்சிடும் என்றான் அர்ஜுன். அவனது முகம் அவளது காலுக்கு மிக அருகில் இருந்தது. அவனது மூச்சு காற்று அவள் தோளில் படுவதை ரேகா உணர முடிந்தது. அர்ஜுன் கவனமாக மருந்து போட்டு கொண்டிருந்தாலும் அவனது கண்கள் தற்செயலாக அவளது முகத்தை பார்த்தன. ரேகா அவனை பார்க்கவில்லை. மாறாக அவள் தலை சாய்த்து வலியையும் அந்த தருணத்தின் விசித்திரமான நெருக்கத்தையும் அனுபவித்துக் கொண்டிருப்பது போல தெரிந்தது. காயத்தை சுத்தம் செய்து முடித்ததும் ஒரு களிம்பை எடுத்து மெதுவாக தடவினான். சின்னம்மா, இது கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும், இப்போ வலி குறையும் என்றான். அவனது விரல்கள் மென்மையாக அவளது காலில் படர்ந்தபோது இருவருக்குள்ளும் ஒரு மின்காந்த அலை பாய்ந்தது போன்ற உணர்வு. அர்ஜுன் நிமிர்ந்து அவளை பார்த்தான். ரேகா இப்போது நேராக அவனது கண்களை பார்த்தாள். அந்த பார்வையில் வலி மட்டுமல்ல, வேறு ஏதோ ஒரு சொல்லப்படாத நன்றியும் தவிப்பும் கலந்திருந்தது. தேங்க்ஸ் அர்ஜுன், நீ மட்டும் இல்லனா நான் என்ன பண்ணியிருப்பேனோ தெரியாது. முரளி காலையில வரும்போதுதான் எனக்கு உதவி கிடைச்சிருக்கும் என்றாள் ரேகா தழுதழுத்த குரலில். இப்படியெல்லாம் பேசாதீங்க சின்னம்மா, நான் இங்க தானே இருக்கேன், இனிமே நீங்க கவனமா இருக்கணும் என்று கூறிவிட்டு அர்ஜுன் மருந்துகளை மீண்டும் பெட்டிக்குள் வைத்தான். அவன் எழுந்திருக்க முயன்ற போது ரேகா அவனது கையை பிடித்து தடுத்தாள். அர்ஜுன், கால் வலி இப்போ கொஞ்சம் பரவாயில்லை, ஆனா விழுந்த அதிர்ச்சியில இடுப்புலையும் முதுகுலையும் ஒரு மாதிரி சுடுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு, தரையில பலமா விழுந்துட்டேன் போல என்றாள் வருத்தத்துடன். அர்ஜுன் ஒரு கணம் திகைத்தான். அவனது இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அடுத்து அவள் என்ன கேட்கப் போகிறாள் என்பது அவனுக்கு புரியவில்லை. காயத்தில் களிம்பு தடவி முடித்த பிறகும் அர்ஜுனால் அந்த இடத்தை விட்டு நகர முடியவில்லை. அறையில் நிலவிய அமைதி ஏதோ ஒரு பாரமான உணர்வை இருவருக்கும் இடையே கடத்தி கொண்டிருந்தது. அர்ஜுன் எழுந்திருக்க முற்பட்ட போது ரேகா அவனது கையை மென்மையாக பற்றினாள். அவளது கைகள் குளிர்ச்சியாக இருந்தாலும் அந்த பிடியில் ஒருவித தவிப்பு இருந்தது. அர்ஜுன், கால் காயம் பரவாயில்லை, ஆனா இடுப்பும் முதுகும் தான் ரொம்ப வலிக்குது, தரையில அப்படியே சரிஞ்சு விழுந்ததால நரம்பு பிடிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கு என்றாள் ரேகா வேதனையும் தயக்கமும் கலந்த குரலில். அர்ஜுன் அவளை பார்த்தான். பெயின் கில்லர் ஏதாவது போடட்டுமா சின்னம்மா, இல்லைன்னா சித்தப்பாவை வர சொல்லவா என்று கேட்டான். இல்ல அர்ஜுன், அவருக்கு இப்போத்தான் ஷிஃப்ட் முடிஞ்சிருக்கும், பாவம் தூங்குவாரு, நீ கொஞ்சம் அந்த அலமாரியில் இருக்கிற மூவ் எடுத்துட்டு வரியா, இடுப்பில் கொஞ்சம் தேய்ச்சி விட்டா நல்லா இருக்கும்னு தோணுது என்றாள் ரேகா. அவள் பேசும்போது அர்ஜுனின் கண்களை தவிர்த்தாள். அர்ஜுன் மருந்தை கொண்டு வந்தான். ரேகா மெதுவாக மெத்தையில் குப்பர படுத்து கொண்டாள். அவளது நீண்ட கூந்தல் ஒரு பக்கம் சரிந்து கிடக்க அவளது முதுகு பகுதி அர்ஜுனின் பார்வைக்கு தெரிந்தது. இங்கேதான் அர்ஜுன், இந்த இடத்துல தான் ரொம்ப வலி என்று தன் இடுப்பின் ஒரு பகுதியை சுட்டி காட்டினாள். அர்ஜுன் மருந்தை கையில் எடுத்துக்கொண்டு மெல்ல அவளது இடுப்பு பகுதியில் தடவ ஆரம்பித்தான். அவனது விரல்கள் முதலில் நடுங்கின.
ஒரு அந்நிய பெண்ணின், அதுவும் தன் உறவுமுறை பெண்ணின் உடலில் இப்படி கை வைப்பது அவனுக்கு சங்கடமாக இருந்தாலும் அவளது வேதனை அவனுக்கு தர்ம சங்கடத்தை தாண்டி ஒரு கடமையாக தெரிந்தது. ஆனால் மருந்தை மெல்ல தேய்க்க தேய்க்க அந்த சங்கடம் மெல்ல மறைந்து ஒருவித ஈர்ப்பு உருவாக தொடங்கியது. ரேகாவின் தோல் மென்மையாக இருந்தது. அர்ஜுன் மசாஜ் செய்ய செய்ய ரேகா மெல்லிய குரலில் முனகினாள். அது வலியால் வந்த முனகலா அல்லது அவனது தீண்டலால் வந்ததா என்று அவனுக்கு புரியவில்லை. ஆ அர்ஜுன், அங்கதான் கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சி விடு, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு என்றாள் ரேகா. அர்ஜுன் இப்போது இன்னும் கொஞ்சம் உறுதியாக மசாஜ் செய்தான். அவனது உள்ளங்கை அவளது இடுப்பில் வட்டமாக சுழலும் போது இருவருக்குள்ளும் ஒரு மௌனமான உரையாடல் நடந்து கொண்டிருந்தது. அந்த அறையின் ஜன்னல் வழியாக வந்த மெல்லிய சூரிய வெளிச்சம் அந்த தருணத்தின் தீவிரத்தை அதிகப்படுத்தியது. இப்போ எப்படி இருக்கு சின்னம்மா என்று அர்ஜுன் கேட்டான். அவனது குரல் அவனுக்கே தெரியாமல் தழுதழுத்தது. ரொம்ப நல்லா இருக்கு அர்ஜுன், உன் கைராசியோ என்னவோ வலி அப்படியே குறையிற மாதிரி இருக்கு என்று கூறிவிட்டு அவள் லேசாக திரும்பி அவனை பார்த்தாள். அவளது முகம் இப்போது அவனது கைக்கு மிக அருகில் இருந்தது. இருவரின் மூச்சு காற்றும் ஒன்றோடொன்று கலக்கும் தூரத்தில் அவர்கள் இருந்தார்கள். அர்ஜுன் தன் கையை எடுக்க முயன்றான். ஆனால் ரேகா அவனது கையை மீண்டும் தன் இடுப்பின் மீது அழுத்தி வைத்து கொண்டாள். அந்த ஒரு செயல் அர்ஜுனுக்கு பல உண்மைகளை சொல்லாமல் சொன்னது. அவர்கள் இருவருமே அந்த தருணத்திலிருந்து விடுபட விரும்பவில்லை என்பது மட்டும் தெளிவாக தெரிந்தது. அறையில் நிலவிய அந்த நிசப்தத்தில் அர்ஜுனின் இதய துடிப்பு அவனுக்கே தெளிவாக கேட்டது. ரேகாவின் இடுப்பில் படர்ந்திருந்த அவனது விரல்கள் மறந்து தேய்ப்பதை தாண்டி ஒரு விதமான தாளத்திற்கு தள்ளப்பட்டன. அவனது ஆழ் மனதில் ஒரு பெரும் போர் நடந்து கொண்டிருந்தது. ஒரு புறம் வளர்ப்பு, ஒழுக்கம் மற்றும் உறவுமுறை நிறுத்து என்று எச்சரிக்கை, மறுபுறம் அவனது இளமையும் ரேகா காட்டிய அந்த மௌனமான சம்மதமும் தொடரு என்று தூண்டின. ரேகா தன் முகத்தை தலையணையில் புதைத்திருந்தாலும் அவளது உடல் அர்ஜுனின் ஒவ்வொரு அசைவிற்கும் எதிர்வினை ஆற்றியது. அர்ஜுன் சற்று அழுத்தி மசாஜ் செய்யும் போதெல்லாம் அவளது உடல் லேசாக அதிர்வதும் அவள் மூச்சை இழுத்து விடுவதும் அர்ஜுனுக்கு ஒரு பச்சை விளக்காக தெரிந்தது. சின்னம்மா, இப்போ வலி குறைஞ்சிருக்குமே, நான் கிளம்பட்டுமா என்று அர்ஜுன் கேட்டான். ஆனால் அவனது கைகள் என்னவோ அவளை விட்டு விலக மறுத்தன. ரேகா மெல்ல தலையை உயர்த்தி அவனை பார்த்தாள். அவளது கண்கள் பாதியளவு மூடியிருந்தன. அதில் ஒரு விதமான போதை கலந்த மயக்கம் தெரிந்தது. இன்னும் கொஞ்சம் அர்ஜுன், இப்பதான் என் மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு நிம்மதி கிடைக்குது. முரளிக்கிட்ட இதையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அவருக்கு வேலை, தூக்கம், இதுதான் உலகம். என்னை பற்றி கவலைப்பட அவருக்கு நேரமே இல்லை என்று ஏக்கத்துடன் கூறினாள். அவள் சொன்ன அந்த வார்த்தைகள் அர்ஜுனின் மனதில் இருந்த தயக்கத்தை உடைத்தன. ஒரு பெண்ணின் தனிமையும் ஏக்கமும் அவனது தீண்டலின் மூலம் மருந்தாக மாறுவதை அவன் உணர்ந்தான். அவனது விரல்கள் இப்போது முதுகின் மேல் பகுதியிலிருந்து மெல்ல கீழே இறங்கின. ரேகா அதை தடுக்கவில்லை. மாறாக இன்னும் வசதியாக படுத்துக்கொண்டு அவனது தீண்டலுக்கு வழிவிட்டாள். அவளது நைட்டியின் மெல்லிய துணிக்கும் அவளது மென்மையான தோலுக்கும் இடையே அர்ஜுனின் விரல்கள் விளையாடின. அர்ஜுன் அவளது அழகில் முழுமையாக மயங்கி இருந்தான். அந்த அறையில் இருந்த நறுமணம், அவளது கூந்தலின் வாசம் மற்றும் அந்த தருணத்தின் அந்தரங்கம் அவனை ஒரு மாய உலகிற்கு அழைத்து சென்றது. நீ ரொம்ப அழகா இருக்க சின்னம்மா, உன்னை பார்த்தாலே யாருக்கும் வலிக்காது என்று அர்ஜுன் அறியாமல் உளறினான். ரேகா லேசாக புன்னகைத்தாள். நிஜமாவா அர்ஜுன், நான் அழகா இருக்கேனா, இல்லை உன் கண்ணுக்கு அப்படி தெரிகிறேனா என்று கேட்டபடி அவள் மெல்ல திரும்பி அர்ஜுனின் கையை பற்றினாள். அவளது விரல்கள் அர்ஜுனின் விரல்களோடு பிணைந்தன. அந்த தீண்டல் ஒரு மின்சார பாய்ச்சலை போல இருவர் உடலிலும் ஊடுருவியது. அர்ஜுன் இப்போது அவளது முகத்திற்கு மிக அருகில் குனிந்தான். அவளது இதழ்களில் தெரிந்த அந்த மெல்லிய நடுக்கம் அவள் எதற்கும் தயாராக இருக்கிறாள் என்பதை அவனுக்கு உணர்த்தியது. ஆனால் அதே சமயம் ஹாலில் இருந்த கடிகாரம் 8 முறை அடித்தது. முரளி சித்தப்பா வீட்டிற்கு வரும் நேரம் நெருங்கிவிட்டதை அந்த சத்தம் நினைவுபடுத்தியது. சித்தப்பா வந்துருவாரு சின்னம்மா, நான் கிளம்பணும் என்று அர்ஜுன் படபடப்புடன் கூறினான். ரேகா அவனது கையை மெல்ல விடுவித்தாள். சரி அர்ஜுன், நீ கிளம்பு, ஆனால் சாயங்காலம் சீக்கிரம் வந்துடு, உன்கிட்ட நிறைய பேசணும் என்றால் ஒரு மர்மமான பார்வையுடன் அர்ஜுன் அங்கிருந்து வெளியேறினான்.
ஆனால் அவனது இதயம் மட்டும் அந்த அறையிலேயே தங்கிவிட்டது போல உணர்ந்தான். அவன் அலுவலகம் நோக்கி சென்றாலும் அவனது எண்ணங்கள் முழுவதும் அந்த படுக்கை அறையிலும் ரேகாவின் மௌனமான சம்மதத்திலுமே நிலைத்திருந்தன. அலுவலகத்தின் ஏசி குளிர்ச்சி அர்ஜுனின் உடலுக்கு இதமாக இருந்தாலும் அவன் மனதுக்குள் தகித்து கொண்டிருந்த கனல் இன்னும் ஆறவில்லை. கம்ப்யூட்டர் திரையில் எண்கள் மின்னிக் கொண்டிருந்தன. கோப்புகள் அடுக்கப்பட்டிருந்தன. ஆனால் அர்ஜுனின் கண்கள் எதையும் பார்க்கவில்லை. அவன் பார்வைக்கு தெரிந்ததெல்லாம் காலையில் குளியலறையில் கண்ட அந்த ஈரமான காட்சியும் படுக்கை அறையில் ரேகாவின் இடுப்பில் தன் விரல்கள் பதித்த அந்த தருணமும் தான். அவனுடைய மேனேஜர் ஒரு கோப்பை அவன் மேஜையில் வைத்தார். அர்ஜுன், இந்த ரிப்போர்ட் மதியம் 2 மணிக்குள்ள வேணும், ரொம்ப முக்கியம் என்று சொல்லிவிட்டு சென்றார். அர்ஜுன் இயந்திரத்தனமாக தலையாட்டினான். அவன் மவுஸை நகர்த்தினான். ஆனால் கை நடுங்கியது. ரேகாவின் அந்த மென்மையான தோல், அவளது முனகல் சத்தம், அவளிடம் வீசிய அந்த சோப்பு மற்றும் மருந்தின் கலந்த நறுமணம் அனைத்தும் அவன் நாசியில் இன்னும் ரிங்காரமிட்டு கொண்டிருந்தன. நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? அவள் என் சின்னம்மா, சித்தப்பாவின் மனைவி. இது தப்பு இல்லையா என்று அவனது மனசாட்சி ஒரு புறம் குரல் கொடுத்தது. ஆனால் உடனே மறுபுறம் அவனது இளமை வாதாடியது. அவளாகத்தானே என்னை அழைத்தாள், அவளாகத்தானே மசாஜ் செய்ய சொன்னாள். அவள் கண்களில் தெரிந்தது வெறும் வலி மட்டும் இல்லையே, ஒரு தேடல் இருந்ததே. லஞ்ச் டைமில் கூட அவன் யாரிடமும் பேசவில்லை. கேன்டீனில் அமர்ந்து ஸ்பூனால் சோற்றை கிளறி கொண்டிருந்தானே தவிர ஒரு கவலம் கூட உள்ளே செல்லவில்லை. அவன் அருகில் வந்து அமர்ந்த நண்பன் கார்த்திக், என்னடா அர்ஜுன், இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்க, உடம்பு எதுவும் சரியில்லையா? முகம் ஒரு மாதிரி வெளுத்து போய் கிடக்கு என்று கேட்டான். அர்ஜுன் திடுக்கிட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை கார்த்திக், சரியா தூக்கம் இல்லை, அதான் என்று சமாளித்தான். தூக்கம் இல்லை என்பது உண்மைதான். ஆனால் அந்த தூக்கமின்மைக்கு காரணம் வேலை அல்ல, ஒரு பெண்ணின் நினைவுகள் என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும். அவன் மீண்டும் அலுவலக இருக்கைக்கு வந்தான். திரையில் ஒரு எக்ஸெல் சீட்டை திறந்தான். ஆனால் அவனுக்கு அங்கே எண்கள் தெரியவில்லை. அதற்கு பதிலாக ரேகா கீழே விழுந்து கிடந்தபோது அவளது நைட்டி நனைந்து உடலில் ஒட்டியிருந்த அந்த உருவம் நிழலாடியது. அவன் கண்களை இறுக மூடிக்கொண்டான். அவள் ஏன் சாயங்காலம் சீக்கிரம் வர சொன்னால்? சித்தப்பா இல்லாத நேரத்தில் என்ன நடக்கும்? இந்த எண்ணம் அவனுக்குள் ஒரு விதமான நடுக்கத்தையும் அதே சமயம் ஒரு விவரிக்க முடியாத ஆவலையும் தூண்டியது. வேலை நேரத்தில் அவன் செய்த பல தவறுகளை மேனேஜர் வந்து சுட்டி காட்டினார். என்ன அர்ஜுன், இன்னைக்கு ரொம்ப கவனக்குறைவா இருக்க, இதெல்லாம் உன்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல என்று கண்டித்தார். அர்ஜுன் மன்னிப்பு கேட்டான். அன்றைய பொழுது அவனுக்கு ஒரு யுகமாக நகர்ந்தது. எப்போது மணி 5 ஆகும், எப்போது வீட்டை நோக்கி ஓடலாம் என்று அவன் துடித்து கொண்டிருந்தான். வழக்கமாக அலுவலகத்தில் கூடுதல் நேரம் வேலை பார்க்கும் அர்ஜுன் அன்று சரியாக 5 மணிக்கே தன் பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். அவன் பேருந்துக்காக காத்திருந்த போது அவனது கைபேசிக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அது ரேகாவிடமிருந்து. அர்ஜுன், வர லேட் ஆகுமா? கால் வலி இன்னும் குறையலை, நீ வந்தால் கொஞ்சம் பரவாயில்லைன்னு தோணுது. அந்த மெசேஜை பார்த்ததும் அர்ஜுனின் இதயம் 100 கிலோமீட்டர் வேகத்தில் துடிக்க ஆரம்பித்தது. அவன் எதற்கும் காத்திருக்காமல் ஒரு ஆட்டோவை பிடித்து வீட்டை நோக்கி விரைந்தான். அர்ஜுன் வீட்டிற்குள் நுழைந்தபோது வரவேற்பறையில் சித்தப்பா முரளி தனது சீருடையை அணிந்து கொண்டு வேலைக்கு கிளம்ப தயாராக இருந்தார். அர்ஜுனின் முகம் தற்செயலாக ஒரு பதற்றத்தை வெளிப்படுத்தியது. ஆனால் முரளி அதை கவனிக்கவில்லை. வா அர்ஜுன், இப்பதான் வரியா? இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்ட போல என்றார் முரளி தனது கை கடிகாரத்தை பார்த்தபடி. ஆமா சித்தப்பா, இன்னைக்கு வேலை சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு என்று அர்ஜுன் திக்கி திணறி பதில் சொன்னான். நல்லது, நான் கிளம்புறேன். நைட்டு ஷிஃப்ட் கொஞ்சம் லாங். மார்னிங் 8 மணிக்கு தான் வருவேன். சின்னம்மாவுக்கு இன்னைக்கு காலையில் காலில் அடிபட்டுடுச்சாம், கவனிச்சுக்கோ. அவகிட்ட சொல்லிட்டேன், நீ வந்ததும் சாப்பாடு போட்டு தருவ என்று சொல்லிவிட்டு முரளி கதவை திறந்து வெளியேறினார். சித்தப்பா சென்ற அந்த வினாடி வீடே ஒரு மர்மமான நிசப்தத்தில் ஆழ்ந்தது. அர்ஜுன் சோபாவில் அமர்ந்து தனது ஷூக்களை கலற்றினான். சமையலறையிலிருந்து ரேகா வெளியே வந்தாள். அர்ஜுன் அவளை பார்த்த அந்த நொடி அவனது சுவாசமே நின்றுவிடும் போலிருந்தது. அவள் மாலை நேர குளியலை முடித்திருந்தாள். அவளது ஈரக்கூந்தல் முதுகின் பின்னால் பரவி ஒரு கரு மேகத்தைப் போல தெரிந்தது. அவள் ஒரு மெல்லிய மேக்ஸி அணிந்திருந்தாள்.
அந்த துணி மிகவும் மென்மையாக இருந்ததால் அவள் உடலின் ஒவ்வொரு வளைவுகளும் அர்ஜுனின் கண்களுக்கு தெளிவாக தெரிந்தன. ரேகா ஒரு கண்ணாடி டம்ளரில் குளிர்ந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு அர்ஜுனின் அருகில் வந்தாள். அவள் குனிந்து மேஜையின் மீது தண்ணீரை வைத்தபோது அந்த மேக்சியின் அகன்ற கழுத்து வழியாக அவளது மேனி அர்ஜுனின் பார்வைக்கு தாராளமாக கிடைத்தது. அர்ஜுன் தண்ணீரை பார்ப்பதற்கு பதிலாக ரேகாவையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவனது பார்வை எங்கே இருக்கிறது என்பதை ரேகா சட்டென புரிந்து கொண்டாள். ஆனால் அவள் கோபப்படவில்லை. மாறாக அவளது இதழ்களில் ஒரு மெல்லிய குறும்பான புன்னகை அரும்பியது. என்ன அர்ஜுன், அப்படியே பார்க்கிற? தண்ணீரை குடி என்றாள் ரேகா அவனது கண்களை நேராக பார்த்தபடி. அர்ஜுன் தடுமாறி தண்ணீரை வாங்கினான். அது நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க சின்னம்மா? கால் வலி குறைஞ்சதா என்று கேட்டான். இப்ப பரவாயில்லை. ஆனா சாயங்காலம் குளிச்சப்போ அந்த இடத்துல திரும்பவும் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருந்தது. நீ காலையில் போட்ட அந்த மருந்து தான் நல்லா வேலை செஞ்சதுன்னு நினைக்கிறேன் என்றாள் அவள். அவள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு விதமான ஈர்ப்பு இருந்தது. சின்னம்மா, நான் இன்னைக்கு ஆஃபீஸில் ஒரு நிமிஷம் கூட வேலை செய்யலை. காலையில் உங்களை அந்த நிலைமையில் பார்த்ததுல இருந்து என் மனசே சரியில்லை என்று அர்ஜுன் தன் மனதில் இருந்ததை வெளிப்படையாக கொட்டினான். ரேகா மெல்ல சிரித்தாள். அட பைத்தியமே, ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி வேலையை கோட்டை விடலாமா? இதெல்லாம் பார்க்கிற விஷயமா என்ன என்று கேட்டாலும் அவளது பார்வையில் ஒரு பெருமிதம் தெரிந்தது. பார்க்காம எப்படி இருக்க முடியும் சின்னம்மா? கடவுள் உங்களை அவ்வளவு அழகா செதுக்கி இருக்காரே என்றான் அர்ஜுன். இப்போது அவனது குரலில் துணிச்சல் கூடி இருந்தது. ரேகா அவன் அருகில் சோபாவில் அமர்ந்தாள். அப்படியா? அப்போ இன்னைக்கு நைட்டு எனக்கு திரும்பவும் அந்த மருந்தை முதுகுல போட்டு விடுவியா? இன்னும் கொஞ்சம் வலி இருக்கு என்றால் மிக தாழ்வான குரலில். அர்ஜுன் அவளது கண்களை பார்த்தான். அந்த பார்வையில் ஒரு நீண்ட கால தேடலும் தனிமையில் ஏக்கமும் தெரிந்தன. கண்டிப்பா சின்னம்மா, நீங்க எப்ப சொன்னாலும் நான் செய்ய தயார் என்றான். அந்த அறையில் இருந்த விளக்குகளின் வெளிச்சம் குறைந்து அந்த மாலை பொழுது ஒரு அந்தரங்கமான இரவை நோக்கி நகரத் தொடங்கியது. சோபாவில் இருவரும் மிக அருகில் அமர்ந்திருந்தனர். அந்த அறையில் ஓடிக்கொண்டிருந்த மின்விசிறியின் சத்தத்தை தவிர இருவரின் இதய துடிப்பும் மற்றவர்களுக்கு கேட்கும் அளவிற்கு நிசப்தம் நிலவியது. அர்ஜுன் கையில் இருந்த தண்ணீர் டம்ளர் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தது. ரேகா அவனை ஊடுருவி பார்ப்பது போல் பார்த்தாள். என்ன அர்ஜுன், காலையில இருந்து ஒரு மாதிரியாவே இருக்க? மனசுல என்னத்தான் ஓடுது என்று கேட்டாள். அவள் குரலில் அதிகாரமும் இருந்தது, அதே சமயம் ஒருவித நெருக்கமும் இருந்தது. அர்ஜுன் நீண்ட பெருமூச்சு ஒன்றை விட்டுவிட்டு அவளது கண்களை நேராக பார்த்தான். சின்னம்மா, நான் பொய் சொல்ல விரும்பல. இன்னைக்கு ஆஃபீஸில் ஒரு நிமிஷம் கூட என்னால் வேலையில் கவனம் செலுத்த முடியலை. என் கண்ணு முன்னாடி நீங்கள் விழுந்து கிடந்த அந்த காட்சியும் உங்களுக்கு நான் மறந்து போட்ட அந்த நேரமும் தான் திரும்ப திரும்ப வந்து போகுது. நான் உங்களை வெறும் சின்னம்மாவா மட்டும் பார்க்க முடியலை. உங்கள் அழகு என்னை நிம்மதியாக இருக்க விடலை என்று தன் மனதின் பாரத்தை இறக்கி வைத்தான். ரேகா சட்டனா பதிலை சொல்லவில்லை. அவள் பார்வை தரை நோக்கி திரும்பியது. சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு அவள் பேச ஆரம்பித்தாள். அர்ஜுன், இந்த வீட்டில் நான் ஒரு அலங்கார பொம்மையாத்தான் இருக்கேன். சித்தப்பாவை உனக்கு தெரியும்ல, அவருக்கு வேலைதான் முக்கியம். பகல்ல தூக்கம், நைட்டு டியூட்டி. எனக்கும் அவருக்கும் இடையில பேசுறதுக்கு கூட நேரம் இல்லாத வாழ்க்கையா இது போயிட்டு இருக்கு. 12 வருஷம் ஆகுது கல்யாணமாகி. ஆனா ஒரு நாள் கூட அவர் என்னை பிரியமா பார்த்தது கிடையாது. என் மனசுல என்ன இருக்கு, என் உடம்புக்கு என்ன வேணும்னு அவர் யோசிச்சதே இல்லை என்று சொல்லும்போது ரேகாவின் கண்களில் கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்தன. அர்ஜுன் அவளது கையை மெல்ல பற்றினான். சின்னம்மா, அழாதீங்க என்றான் வருத்தத்துடன். ரேகா தொடர்ந்தாள். இந்த தனிமை எவ்வளவு கொடுமையானது தெரியுமா அர்ஜுன்? இந்த வீட்டு சுவர்களே என்னை முழுங்கிடும் போல இருக்கும். நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் யாரோ ஒருத்தர் என்னை கவனிக்கிறாங்கங்கிற உணர்வே எனக்கு வந்தது. காலையில் நீ என்னை அந்த தவிப்போட தூக்கிட்டு போனப்போ அந்த தீண்டல்ல இருந்த அக்கறை எனக்கு புதுசா இருந்தது. அதான் என்னால் உன்னை தடுக்க முடியல என்றாள். அர்ஜுன் இப்போது அவளது தோளில் கை வைத்தான். எனக்கு தெரியும் சின்னம்மா, உங்களை இவ்வளவு அழகா படைச்ச கடவுள் உங்களை இப்படி தனியா இருக்க விட்டது தப்புதான். நான் உங்களை ஒருபோதும் வருத்தப்பட விடமாட்டேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்வேன் என்றான் உறுதியான குரலில். ரேகா அவன் தோளில் தலை சாய்த்து கொண்டாள். நிஜமாவா அர்ஜுன்? இது வெறும் பேச்சு இல்லையே. சித்தப்பா இல்லாத இந்த நேரங்களில் எனக்கு உன்னோட துணை வேணும். எனக்கு தேவைப்படுற அந்த அன்பை நீ தருவியா என்று ஏக்கத்துடன் கேட்டாள். அர்ஜுன் அவளது முகத்தை தன் கைகளால் ஏந்தினான். நிச்சயமா தருவேன் ரேகா
இனிமே நாம இந்த உறவு முறைங்கிற வேலியை தாண்டி நமக்காக வாழலாம் என்றான். அர்ஜுன் முதல் முறையாக அவளை பெயர் சொல்லி அழைத்தது ரேகாவுக்குள் ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. இருவரும் ஒரு முறை ஒருவர் ஆழமாக பார்த்து கொண்டனர். அந்த அறையில் நிலவிய அந்த மாலை நேரத்து வெளிச்சம் மெல்ல மறைந்து இருளின் ஆதிக்கம் தொடங்க அவர்களின் இரகசிய ஒப்பந்தம் அங்கே கையெழுத்தானது. அறையில் நிலவிய மௌனம் ஒரு விதமான பாரத்தை சுமந்திருந்தது. ரேகா சொன்ன அந்த ஏக்கமான வார்த்தைகள் அர்ஜுனின் மனதில் இருந்த கடைசி தயக்கத்தையும் சுக்குநூறாக உடைத்தன. முரளி சித்தப்பா வேலைக்கு கிளம்பி சென்ற அந்த தருணம் அந்த வீட்டின் அதிகாரபூர்வமான எல்லைகள் மறைந்து ஒரு புதிய இரகசிய உலகம் உருவானது போன்ற உணர்வை தந்தது. ரேகா அர்ஜுனின் கண்களை ஆழமாக பார்த்தாள். அவளது பார்வையில் இப்போது ஒரு தீர்க்கமான முடிவு தெரிந்தது. அர்ஜுன் இன்னும் கொஞ்ச நேரத்துல சித்தப்பா கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் இந்த வீடு நம்மளோடது மட்டும்தான். நான் சமையல் வேலைகளை முடிச்சிட்டு 9 மணி போல உன் அறைக்கு வரேன். அன்னைக்கு காலையில நீ செஞ்ச அந்த மசாஜ் எனக்கு இன்னும் தேவைப்படுது என்று மெல்லிய கரகரப்பான குரலில் கூறினாள். அர்ஜுன் அவளது கைகளை இறுக பற்றி கொண்டான். நான் காத்துட்டு இருப்பேன் ரேகா. இன்னைக்கு ராத்திரி நமக்கிடையில் எந்த தடையும் இருக்காது என்றான். முரளி சித்தப்பா ஹாலுக்கு வந்து அர்ஜுன் நான் கிளம்புறேன், கதவை பத்திரமா பூட்டிக்கோ. ரேகா சாப்பாடு டேபிள்ல இருக்குன்னு அர்ஜுன் கிட்ட சொல்லிட்டேன். நீயும் சீக்கிரம் சாப்பிட்டு படு என்று வழக்கமான அதே இயந்திரத்தனமான குரலில் சொல்லிவிட்டு வெளியேறினார். கதவு பூட்டப்படும் சத்தம் கேட்டதும் அர்ஜுனும் ரேகாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அந்த சத்தம் அவர்களுக்கு ஒரு விடுதலையின் அறிகுறியாக தெரிந்தது. அர்ஜுன் தன் அறைக்கு சென்றான். அவனது இதயம் ஒரு மேளம் போல துடித்து கொண்டிருந்தது. அவன் அறையை சுத்தம் செய்தான். மெல்லிய நறுமணம் வீசும் ஸ்ப்ரேயை அறை முழுவதும் தெளித்தான். ஜன்னல் திரைகளை இழுத்துவிட்டு அறையின் பிரகாசமான விளக்கை அணைத்துவிட்டு ஒரு மங்கலான சிவப்பு நிற விளக்கை மட்டும் எரிய விட்டான். அந்த சிவப்பு வெளிச்சம் அறையை ஒரு மாய உலகமாக மாற்றியது. வெளியே பாத்திரங்கள் கழுவப்படும் சத்தம் கேட்டது. ரேகா தனது வேலைகளை முடித்து கொண்டிருந்தாள். ஒவ்வொரு நிமிடமும் அர்ஜுனுக்கு ஒரு யுகமாக தெரிந்தது. அவன் படுக்கையில் அமர்ந்து கதவையே பார்த்து கொண்டிருந்தான். சுமார் 9 மணி இருக்கும். அர்ஜுனின் அறை கதவு மெல்ல தள்ளப்பட்டது. ரேகா உள்ளே நுழைந்தாள். அவள் இப்போது தன் ஆடையை மாற்றி இருந்தாள். ஒரு மெல்லிய ஊடுருவக்கூடிய மேக்ஸி அணிந்திருந்தாள். அந்த சிவப்பு வெளிச்சத்தில் அவளது மேனி தங்கம் போல ஜொலித்தது. அவளது கையில் ஒரு மருந்து கிண்ணம் இருந்தது. காத்துட்டு இருக்கியா அர்ஜுன் என்று கேட்டபடி அவள் மெல்ல நடந்து வந்து படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்தாள். அர்ஜுன் அவளை அப்படியே இமைக்காமல் பார்த்தான். உங்களுக்காகத்தான் என் ஒவ்வொரு மூச்சும் காத்துட்டு இருக்கு ரேகா என்றான். அவள் மருந்து கிண்ணத்தை அவனிடம் நீட்டினாள். இன்னைக்கு என் முதுகு வலி மட்டும் இல்லை, என் மனசோட வலியையும் நீதான் போக்கணும் என்று கூறிவிட்டு அவள் மெல்ல திரும்பி படுத்து கொண்டாள். அந்த அறைக்குள் நுழைந்த அந்த வினாடி அவர்கள் இருவரும் சமூகத்தின் பார்வையில் இருந்து விலகி தங்களின் உணர்வுகளுக்கு மட்டுமே உண்மையாக இருக்க துணிந்தனர். அந்த இரகசிய ஒப்பந்தத்தின் முதல் அத்தியாயம் அங்கே தொடங்க தயாரானது. 9 மணி கடிகார முட்கள் ஒன்றோடு ஒன்று இணையும் அந்த வேளையில் வீடே ஒரு நிசப்த போர்வையை போர்த்தி கொண்டது. அர்ஜுனின் அறையில் எரியும் அந்த மங்கலான சிவப்பு விளக்கு சுவர்களில் நீண்ட நிழல்களை உருவாக்கி இருந்தது. அர்ஜுன் படுக்கையில் அமர்ந்து தனது ஒவ்வொரு சுவாசத்தையும் எண்ணிக்கொண்டிருந்தான். கதவின் தாழ்பால் மெல்ல திறக்கப்படும் சத்தம் கேட்டது. ரேகா உள்ளே நுழைந்தாள். அவள் அணிந்திருந்த மேக்ஸி அந்த மங்கலான வெளிச்சத்தில் அவளது உருவத்தை ஒரு ஓவியம் போல காட்டியது. அவளது கூந்தலிலிருந்து வீசிய அந்த ஈரமான நறுமணம் அறையை நிறைத்தது. சித்தப்பா போயிட்டாரா என்று அர்ஜுன் கேட்டான். அவனது குரல் தழுதழுத்தது. போயிட்டாரு, இனிமே விடிகிற வரைக்கும் யாரும் வரப்போறது இல்லை என்றாள் ரேகா. அவள் குரலில் ஒருவித துணிச்சலும் ஆசையும் கலந்திருந்தது. அவள் மெல்ல வந்து அர்ஜுன் அருகில் அமர்ந்தாள். அவன் கையில் இருந்த மருந்து கிண்ணத்தை வாங்கி கொண்டவன் அவளை திரும்பி படுக்க சொன்னான். ரேகா படுக்கையில் குப்புற படுத்துக்கொள்ள அவளது மெல்லிய மேக்ஸி அவளது முதுகின் வளைவுகளை துல்லியமாக காட்டியது. அர்ஜுன் மருந்தை கையில் எடுத்துக்கொண்டு அவளது இடுப்பு பகுதியில் தடவ ஆரம்பித்தான். அவனது கைகள் படும்போது ரேகா சிலிர்த்தாள். அர்ஜுன், உன் கை படும்போதே பாதி வலி போயிடுது. முரளி கிட்ட இதையெல்லாம் நான் எதிர்பார்க்கவே முடியாது. அவர் என்னைக்குமே என்னை புரிஞ்சுக்கிட்டது இல்லை என்று அவள் முனகினாள். அர்ஜுன் இப்போது மசாஜ் செய்வதை நிறுத்திவிட்டு அவளது கூந்தலை மெல்ல ஒதுக்கிவிட்டு அவளது தோளில் முத்தமிட்டான். இனிமே அந்த வருத்தம் வேணாம் ரேகா, நான் இருக்கேன் உங்களுக்காகவே என்றான்.
அவளது மௌனமான சம்மதம் அர்ஜுனை இன்னும் தூண்டியது. அவன் மசாஜ் செய்வதை தாண்டி அவளை தன் பக்கம் திருப்பினான். ரேகாவின் கண்கள் இப்போது மூடியிருந்தன. ஆனால் அவளது இதழ்களில் ஒரு மெல்லிய நடுக்கம் தெரிந்தது. அர்ஜுன் அவளது முகத்தை நெருங்கினான். இருவரின் இதய துடிப்பும் ஒரு மேல சத்தம் போல அந்த அறையில் ஒலித்தது. ரேகா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என்று அர்ஜுன் சொல்ல, ரேகா அவனது கழுத்தை இறுக கட்டி கொண்டாள். அந்த இருளில், அந்த மங்கலான சிவப்பு வெளிச்சத்தில் அவர்கள் இருவரும் தங்களின் உறவு முறை தடைகளை முழுமையாக மறந்தனர். ஒரு நீண்டகால தேடலும் தனிமையின் தாகமும் அந்த தருணத்தில் தனிய ஆரம்பித்தன. மசாஜ் செய்வதாக தொடங்கிய அந்த சந்திப்பு இருவரின் உணர்வுகளும் ஒன்றோடொன்று கலக்கும் ஒரு தீவிரமான நெருக்கமாக மாறியது. அந்த இரவு அவர்களுக்கு ஒரு புதிய உலகத்தை காட்டியது. அந்த இரவின் தீவிரம் அடங்கி ஒரு அமைதியான நிசப்தம் அந்த அறையை ஆக்கிரமித்திருந்தது. உணர்ச்சிகளின் வேகத்தில் இருவரும் கால நேரத்தை மறந்திருந்தனர். அர்ஜுனின் கையை தன் தலைக்கு அணைப்பாக வைத்துக்கொண்டு ரேகா அவனது மார்பில் சாய்ந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். அர்ஜுனும் அந்த புதிய சுகத்தில் தன்னை மறந்து உறங்கி போனான். மங்கலான சிவப்பு விளக்கு இன்னும் எரிந்து கொண்டிருந்தது. அது அவர்களின் இரகசிய உறக்கத்திற்கு ஒரு சாட்சியாக நின்றது. திடீரென்று அர்ஜுனின் கைபேசி லேசாக அதிர்ந்தது. அதிகாலை 6 மணிக்காக அவன் வைத்திருந்த சைலண்ட் அலாரம் அது. திடுக்கிட்டு கண் விழித்த அர்ஜுன் ஒரு கணம் தான் எங்கே இருக்கிறோம் என்பதை உணர தடுமாறினான். ஆனால் தன் கையில் உறங்கிக் கொண்டிருக்கும் ரேகாவை பார்த்ததும் அவனுக்கு உண்மை உரைத்தது. ஜன்னல் திரை வழியாக மெல்லிய வெளிச்சம் உள்ளே வர தொடங்கி இருந்தது. இன்னும் 2 மணி நேரத்தில் சித்தப்பா முரளி வீட்டிற்கு வந்து விடுவார். ரேகா, ரேகா, எழுந்திருங்க என்று அர்ஜுன் அவளை மெதுவாக உலுக்கினான். ரேகா தூக்க கலக்கத்தில், இன்னும் கொஞ்ச நேரம் அர்ஜுன், இந்த நிம்மதி எனக்கு எப்பவும் கிடைச்சது இல்லை என்று அவனை கட்டி கொண்டாள். அர்ஜுன் பதற்றமடைந்தான். இல்ல ரேகா, நேரமாகிடுச்சு, சித்தப்பா வர நேரம் நெருங்கிடுச்சு, அவர் மட்டும் இதை பார்த்தா அவ்வளவுதான், சீக்கிரம் எழுந்திருங்க என்றான் அவசரமான குரலில். சித்தப்பா என்ற பெயரை கேட்டதும் ரேகாவுக்கு தூக்கம் கலைந்தது. மின்னல் தாக்கியது போல எழுந்து அமர்ந்தாள். அவளது கலைந்த கூந்தலும் கலங்கிய கண்களும் அந்த இரவின் அடையாளங்களை சுமந்திருந்தன. ஐயோ, மணி என்ன ஆகுது என்று பதற்றத்துடன் கேட்டாள். 6 தாண்டிடுச்சு, சீக்கிரம் உங்க அறைக்கு போங்க, போய் குளிச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருங்க என்று அர்ஜுன் அவளை அவசரப்படுத்தினான். அர்ஜுன் அவளது மேக்ஸியை சரி செய்து அவளை தயார் செய்தான். ரேகா எழுந்து நிற்க முயன்றபோது காலில் இருந்த காயம் லேசாக சுண்டி இழுத்தது. ஆ என்று அவள் முனக அர்ஜுன் அவளை தாங்கி பிடித்தான். கவனமா போங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் குளிக்க போறேன், சித்தப்பா வரதுக்கு முன்னாடி எல்லாமே பழையபடி இருக்கணும் என்று அர்ஜுன் எச்சரித்தான். ரேகா அர்ஜுனின் கைகளை பற்றி, இன்னைக்கு கிடைச்ச இந்த சந்தோஷம் போதும் அர்ஜுன், ஆனா எனக்குள்ள ஒரு பயம் இப்பத்தான் ஆரம்பிக்குது என்றால் தழுதழுத்த குரலில். பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், இப்போ கிளம்புங்க என்று அவளை அனுப்பி வைத்தான். ரேகா பூனை நடை போட்டு தன் அறைக்கு சென்றாள். அர்ஜுன் அறையில் இருந்த அந்த சிவப்பு விளக்கை அணைத்துவிட்டு ஜன்னல்களை திறந்து விட்டான். அந்த இரவின் நறுமணத்தை வெளியேற்ற மின்விசிறியை வேகமாக சுழல விட்டான். ஒரு பெரிய ஆபத்திலிருந்து தப்பித்த உணர்வு அவனுக்கு இருந்தாலும் அந்த உண்மை எப்போது வேண்டுமானாலும் உடையலாம் என்ற பயம் அவனது இதயத்தில் ஒரு மூலையில் துடிக்கத் தொடங்கியது. நாட்கள் நகர நகர அர்ஜுன் மற்றும் ரேகாவின் இரகசிய உறவு ஒரு பழகிப்போன வழக்கமாக மாறியிருந்தது. முரளி சித்தப்பாவின் இரவு நேர பணி அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான கவசமாக இருந்தது. ஆனால் அந்த தைரியமே அவர்களுக்கு யமனாக மாறும் என்பது அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அன்று முரளியின் அலுவலகத்தில் திடீர் மாற்றம். ஒரு முக்கிய அதிகாரி வருவதால் இரவு பணியில் இருந்தவர்களை அன்றைய பகல் நேர பணிக்கு வரும்படி மேலிடம் உத்தரவிட்டிருந்தது. அர்ஜுனும் ரேகாவும் அந்த தகவலை அறிந்திருக்கவில்லை. வழக்கம் போல காலை 8 மணி அளவில் முரளி அலுவலகத்திலிருந்து கிளம்பாமல் காலை 7 மணிக்கே அவர் வீட்டு வாசலில் நின்றார். ஆனால் வீட்டிற்குள் அப்போது ஒரு விபரீத நாடகம் அரங்கேறி கொண்டிருந்தது. அர்ஜுனின் அறையில் இருவரும் நேரத்தை மறந்து ஒருவருக்கொருவர் நெருக்கமாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். ரேகா அர்ஜுனின் தோளில் சாய்ந்து, இந்த உலகம் இப்படியே நின்றுடக்கூடாதா அர்ஜுன் என்று கேட்டுக்கொண்டிருந்தாள். அர்ஜுன் அவளது கைகளை பிடித்து கொண்டு ஏதோ சொல்ல முயன்றான். சரியாக அந்த நேரத்தில் ஹாலில் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. இருவரும் ஒரு கணம் உறைந்து போயினர். யார் அது? சித்தப்பா இப்போ வரமாட்டாரே என்று அர்ஜுன் பதற்றத்துடன் கிசு
கிசுகிசுத்தான். ரேகா அவசரமாக தன் ஆடையை சரி செய்து கொண்டு எழுந்திருக்க முயன்றாள். ஆனால் அதற்குள் முரளி நேராக அர்ஜுனின் அறை கதவை தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்து விட்டார். அங்கே அவர் கண்ட காட்சி அவரது இரத்தத்தை கொதிக்க வைத்தது. அர்ஜுனும் ரேகாவும் மிகவும் நெருக்கமான நிலையில் பதற்றத்துடன் நின்றிருந்தனர். அறையில் இன்னும் அந்த மங்கலான சிவப்பு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. முரளியின் முகம் ஆத்திரத்தில் சிவந்தது. என்ன என்ன நடக்குது இங்க என்று அவர் அலறினார். அவரது குரல் வீடெங்கும் எதிரொலித்தது. அர்ஜுன் நடுங்கியபடி, சித்தப்பா, அது சின்னம்மாவுக்கு கால் வலி என்று ஏதோ சொல்ல முயன்றான். நிறுத்துடா, கால் வலிக்கு படுக்கை அறையிலையா மருந்து போடுவாங்க, அதுவும் இந்த நேரத்துல என்று கத்திய முரளி ஆத்திரத்தில் அர்ஜுனின் சட்டையை பிடித்து இழுத்து ஒரு அறை விட்டார். அர்ஜுன் நிலை தடுமாறி சுவரில் மோதினான். ரேகா அழுது கொண்டே குறுக்கே வந்தாள். முரளி, என்னை மன்னிச்சிடுங்க, நீ வாயை திறக்காதே என்று முரளி அவளை தள்ளிவிட்டார். 12 வருஷம் உன்னை எப்படி பார்த்துக்கிட்டேன். என் அண்ணன் பையன்னு இவனை வீட்டில் சேர்த்தா என் முதுகுல இப்படி ஒரு குத்தையா குத்துவீங்க? நீங்க செஞ்சது ஒரு அருவருப்பான காரியம். இந்த உறவுக்கே அசிங்கம் தேடி தந்துட்டீங்க. வீடு போர்க்களமாக மாறியது. முரளி கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் தூக்கி எறிந்தார். அர்ஜுன் தலை குனிந்து நின்றான். அவனது குற்ற உணர்வு அவனை நகர விடாமல் செய்தது. முரளி ஆத்திரத்தில் அர்ஜுனை வீட்டை விட்டு வெளியேறும்படி கத்தினார். இப்போவே இந்த வீட்டை விட்டு போ. உன் முகத்தை இனிமே நான் பார்க்கக்கூடாது. அந்த அதிகாலை பொழுது அவர்கள் இத்தனை நாள் கட்டி காத்த ரகசிய கோட்டையை ஒரே வினாடியில் தரைமட்டமாக்கியது. வீடே நிசப்தத்தில் உறைந்திருந்தது. முரளியின் ஆக்ரோஷமான கத்தல்களுக்கு பிறகு ஏற்பட்ட அந்த அமைதி மிகவும் பயங்கரமானதாக இருந்தது. அர்ஜுன் ஒரு மூலையில் தலை குனிந்து நின்றிருக்க ரேகா தரையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். முரளி மூச்சிறைக்க இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார். இப்போவே வெளியே போடா என்று முரளி மீண்டும் கத்தினார். அர்ஜுன் நகர முற்பட்ட போது ரேகா சட்டென எழுந்து நின்றாள். அவள் கண்களில் இப்போது பயமில்லை, மாறாக 12 ஆண்டுகால ஆத்திரம் தகித்து கொண்டிருந்தது. அவனை மட்டும் ஏன் கத்துறீங்க? இதுல என் பங்கும் பகுதியும் இருக்கு முரளி என்று அவள் குரல் உயர்த்தி சொன்னபோது முரளி திகைத்து போனார். என்னடி பேசுற? தப்பு பண்ணிட்டு இவ்வளவு திமிரா? திமிர் இல்ல முரளி, இது வலி. ரேகா வெடித்து அழுதாள். 12 வருஷமா இந்த வீட்டில் நான் ஒரு மனுஷியாக வாழ்ந்தேனா? காலையில் போனால் ராத்திரி வரீங்க, ராத்திரி போனால் காலையில் வரீங்க, வந்தால் தூங்குறீங்க, இல்லைனா சாப்பிட்றீங்க. என்னைக்காவது என்கிட்ட உட்காந்து ஒரு 10 நிமிஷம் அன்பாக பேசியிருக்கீங்களா? எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு நான் கேட்டப்போ ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிங்க. டாக்டர்கிட்ட போவோம்னு சொன்னால் கோபப்பட்டீங்க. உங்ககிட்ட அன்புக்காகவும் ஒரு அங்கீகாரத்துக்காகவும் நான் ஏங்கி தவிச்சப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க? முரளி பதில் சொல்ல முடியாமல் மௌனமானார். ரேகா தொடர்ந்தாள். அர்ஜுன் வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த வீட்டில் எனக்கு ஒரு உயிர் இருக்குங்கிற உணர்வே வந்தது. அவன் காட்டின அந்த சின்ன அக்கறை, என்னை தூக்கிட்டு போனப்போ இருந்த அந்த பாதுகாப்பு, இதையெல்லாம் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே முடியாது. ஆமாம், நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். ஆனால் அந்த தப்புக்கு நீங்களும் ஒரு காரணம்தான். ரேகாவின் வார்த்தைகள் முரளியை சுட ஆரம்பித்தன. அவர் இத்தனை காலம் ஒரு எந்திரமாக ஓடியதில் தன் மனைவியின் மனதை படிக்க தவறிவிட்டதை அந்த நிமிடம் உணர்ந்தார். அர்ஜுன் மெல்ல முன்னே வந்து முரளியின் கால்களில் விழுந்தான். சித்தப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்கள் நம்பிக்கையை உடைச்சிட்டேன். உங்கள் மேலே இருந்த கோபத்தில் இல்லை, என்னோட வயசு கோளாறுல நான் வழி தவறிட்டேன். நீங்கள் எனக்கு போட்ட சாப்பாட்டுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். என்னை என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் சின்னம்மாவை எதுவும் சொல்லாதீங்க என்று கதறி அழுதான். அறையில் ஒரு நீண்ட மௌனம் நிலவியது. முரளி மெல்ல அர்ஜுனை தூக்கிவிட்டார். அவர் கண்கள் இப்போது கலங்கி இருந்தன. ரிஷிகளோட கண்ணியம்னு ஒன்று இருக்குடா அர்ஜுன், அதை நாம காப்பாற்றணும். ரேகா சொன்னதில் உண்மையும் இருக்கு. நான் ஒரு கணவனா தோத்துட்டேன், நீ ஒரு மகனா தோத்துட்டாய். நாம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணிக்கிட்டோம் என்றார் முரளி தழுதழுத்த குரலில். அர்ஜுன் தன் பையை எடுத்துக்கொண்டான். நான் இங்கே இருக்கிறது இனிமே யாருக்கும் நல்லது இல்லை சித்தப்பா. நான் வேற இடத்துக்கு மாறிடுறேன். என்னால் உடைஞ்ச இந்த உறவை நான் தள்ளி போயாவது சரி பண்ண நினைக்கிறேன். என்னை தேடாதீங்க என்று சொல்லிவிட்டு ஒரு முறை ரேகாவை பார்த்தான். அந்த பார்வையில் மன்னித்து விடு என்ற வேண்டுதல் இருந்தது. அர்ஜுன் அந்த வீட்டை விட்டு வெளியேறினான். சில மாதங்களுக்கு பிறகு அர்ஜுன் வேறொரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து தன் வாழ்க்கையை ஒழுக்கமான பாதையில் கொண்டு செல்ல முயன்றான். முரளி தனது வேலை நேரத்தை மாற்றிக்கொண்டு ரேகாவுடன் அதிக நேரத்தை செலவிட ஆரம்பித்தார். அந்த ஒரு கசப்பான சம்பவம் அவர்களின் வாழ்க்கையில் மறைக்கப்பட்டிருந்த பல உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அவர்களை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பை வழங்கியது.
தவறுகள் மனித இயல்பு. ஆனால் அந்த தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு உறவுகளின் கண்ணியத்தை காப்பதே உண்மையான வாழ்க்கை என்பதை அர்ஜுன் இப்போது முழுமையாக புரிந்து கொண்டான். இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துவிடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.